என்ன மாரி சர்விசஸ் மேம் இருக்கும்? இப்போ எங்க வீட்ல வந்து ஒரு அப்பாவோ, இல்ல தாத்தாவோ இருக்காங்க. எங்களால வீட்ல பார்த்துக்க முடியல. நாங்க எல்லாருமே வொர்க்கிங். அப்டின்னும்போது அவங்க கிட்ட எடுத்துட்டு வந்து குடுக்குறேன். அவர பத்திரமா பார்த்துக்கோங்க அப்டின்றனா, என்னென்னலாம் பண்ணுவீங்க நீங்க அவருக்கு? நார்மலா இருக்கிற பெர்சன்லருந்து ரொம்ப முடியாம இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரையுமே நாங்க பார்த்துக்கிறோம் சார். அதாவது படுத்த படுக்கையா ஒருத்தர் இருக்காராலும் இருக்கிறவர் எஸ் சார் பார்த்துக்கிறோம். அதாவது இப்ப அவங்களே நடந்துக்குவாங்க, சாப்பிட்டுக்குவாங்க அப்டின்னா, அவங்களுக்கு தனியா அந்த வேற விதமான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்விசஸ் மாரி நம்ம குடுக்குறோம் சார். அவங்களுக்கு 3 வேள சாப்பாடு குடுத்து, குளிப்பாட்டி விட்டு, அவங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணி, அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் பாடி, அவங்களோட கேம்ஸ், விடுகதை, அவங்களுக்கு அவங்க பேசுறது, அவங்க பழைய கதைகள கேட்டு, அந்த மாரி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அந்த மாரி கேரும் குடுத்துட்டுருக்கோம். இதே பெட் ரிடனா இருக்காங்க, ஒரு பெட் சோர் அதாவது உடல்ல ரொம்ப நாள் படுத்தே இருக்கிறதுனால உடல்ல வரக்கூடிய புண்ணு, நீர் கசிவு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்டின்னா, அத அவங்களால வீட்ல பார்த்துக்க முடியாது. ஏன்னா, அதுல ஒரு ஒரு மாதிரியான ஸ்மெல் எல்லாம் வர ஆரம்பிச்சுடும். கேர்டேக்கர் போட்டு பார்க்கணும். அவங்க பார்ப்பாங்களா, மாட்டாங்களா? விட்டுட்டு போற பசங்களுக்குமே அது ஒரு எப்படி பார்ப்பாங்க? ஒரு ஸ்ட்ரேஞ்சர நம்பி நம்ம விட்டுட்டு போறோங்கிற ஒரு தாட் இருக்கும். இங்க வந்து 24/7 வந்து டாக்டர்ஸும் அவைலபிளா இருப்பாங்க. ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எப்பவுமே இருக்கும் சார். ஸோ, அதனால மெடிக்கல் ரீதியா அவங்களுக்கு என்ன தேவையோ, அதையும் நாங்க பார்த்துக்கிறோம். எமோஷனலா அவங்களுக்கு என்ன தேவையோ, அதையும் நாங்க பார்த்துக்கிறோம் சார்.